மெர்சல் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி வந்து விஜய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரேக்கில் வந்து அப்படி நிற்பாராம், தயங்குவாராம், திரும்ப கிளம்பிட்டு வரான். திரும்ப வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாராம், அப்படி தயங்குவாராம், கிளம்பிட்டு வரான். பொதுவாக அந்த பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி தான். அவங்க வந்து அந்த ஹீரோக்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, திடீர்னு கூப்பிட்டு கதை கேட்கலாம், திடீர்னு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைனா அவருடைய அந்த ஹீரோனுடைய குட் புக்கில் அவங்க வரலாம் அப்படின்றதுக்காக வந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள் நடக்கும் பொழுது அவங்க அப்படியே கண்ணில் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா பாஞ்சடிச்சு போய் எடுத்து போய் கொடுப்பாங்க. இதை விஜய் கவனிச்சுட்டு அது போல தான் நினச்சிட்டார் அவர். மறுநாளும் அந்த உதவி இயக்குனர் வந்து ஏதோ கேட்க தயங்கி நிற்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே வாடான்னு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சின்ன பையன் தான், வாடான்னு கூப்பிட்டோன்னே வந்துடனே, என்ன விஷயம், என்ன இப்படி சுற்றி வர, எதனா ஃபோட்டோ கிட்ட எடுக்கணுமான்னொன்னே, இல்லைண்ணா நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு, சரி உன் டைரக்டருக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை தெரியாது. முதல்ல அதை சொல்லு நீ. அவரும் வந்து உண்மையில தப்பாக நினச்சிக்க போகிறார். நல்ல ஒரு விஷயம் தான், நான் பார்க்குறதுக்கு ரெடி. முதல்ல டைரக்டர்கிட்ட வந்து சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும், நான் இது மாதிரி விஜய் சாரை கூப்பிடலாமா என் பைலட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அங்கே அனுமதி வாங்க, அவர் தான் உங்களுக்கான கேப்டன் அப்படின்னு. ஓகேன்ட்டு அட்லி தான் அந்த படத்தோட டைரக்டர். போய் கேட்டோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சார் பார்க்குறேன்னு சொல்லிட்டா நீ போய் காட்டுப்பா அப்படின்ட்டார். சரி சார் டைரக்டர் சொல்லிட்டோம் பார்க்குறேன்னு சொல்ல, ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எப்போ பார்ப்பாரு ஏது பார்ப்பாருன்னு தெரியல, பார்த்துலான்னு சொல்லிட்டாரு. அடுத்த முறை போய் தொந்தரவு பண்ண முடியாதுன்ட்டு வரப்பா அந்த ஷூட்டிங் ஏங்கிட்டு இருக்கு. பேக்கப் ஆகுது. பேக்கப் ஆகிற நேரத்தில் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாப்புல விஜய் வந்து. எங்கள் பைலட் ஃபிலிம் இருக்கான்னு. அண்ணன் இருக்குன்னு சொல்லி ஒரு லேப்டாப்பை வந்து தூக்கின்னு ஓடி வந்துருக்காரு. அப்போ அட்லி, எஜே சூர்யா, விஜய் 3 பேரும் உட்காந்துருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி அதை போட்டு காமிச்சிருக்கு. விஜய் அப்படியே பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன்னு ஒரு தட்டுன்னு உச்சத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு இது தானே அது. விஜய் சூர்யா வந்து பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்குன்னா ஓகே சூப்பரானு. அட்லிக்கும் பயங்கர சந்தோஷம். அசிஸ்டண்ட்டு விஜயோடைய வாயாலே வந்து உண்மையிலே அந்த பைலட் ஃபிலிம் அவ்வளோ சூப்பராக இருந்தது தான். இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு எல்லாம் இதுவாகிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த உதவி இயக்குனர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. பண்ணும்பொழுது எஜே சூர்யா போய் மீட் பண்ணுறாரு. அந்த படத்தில், அந்த டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் ஒரு கேரக்டரு. எஜே சூர்யா போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இது மாதிரி சார், நான் இது மாதிரி இவர்கிட்ட இருந்தேன், ஒரு புது படம் எடுக்க போகிறேன், கதையை ஃபுல்லாக கேளுங்க சார் ஒன்று அப்படி சிரிச்சுட்டு, நீ என் கேரக்டர் மட்டும் சொல்லு அப்படின்னாரு. கேரக்டர் மட்டும் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே, சார் முழு கதை வேணாம்பா, உன் பைலட் ஃபிலிமை பார்த்து விஜய் சாராக பாராட்டியிருக்காரு, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த படம் தான் சிவகார்த்திகேயன் வாழ்வில் மிக முக்கியமான படம் டான். அந்த உதவி இயக்குனர் தான் டைரக்டர் சிபு சக்கரவர்த்தி. எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் மாதிரியான அந்த உச்சநிலையில் இருக்கிற அந்த நடிகர் போகிற போக்கில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே கேட்குறாரு, நான் பார்க்க முடியாது போப்பான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இது மாதிரி தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? சொன்ன விதம் என்னென்னா, முதல்ல உன் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்க. இது உண்மை தான். இது அவங்களுக்கு என்ன தோணும், நம்மளை ஓவர்டேக் பண்ணி நீ எங்கேயோ போரான போல இருக்குது அப்படின்ட்டு. அதுமாதிரி சினிமாவில் இது தாங்க. இது வந்து நீங்கள் ஒரு சின்ன உதவியெல்லாம் நினச்சிடவே முடியாது. வந்து அன்றைக்கி எஜே சூர்யா வெறும் கேரக்டர் மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் சார் என்னை பாராட்டிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதை போல் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாத பல உதவிகள் செஞ்சுட்டு வராரு விஜய். இனி அப்படி இருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான பிறகு, அரசியல் கட்சிக்குள்ளே வந்த பிறகு அந்த உதவிகளை பப்ளிசிட்டி ஆக்கத்தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. அதுதான் மக்கள் முன்னாடி போய் சேரும். விஜயோடைய கொடி அறிமுகம், மாநாடு, அடுத்த கட்ட அரசியல், இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.